தாய் கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட் வெயிட்டட் சொல்லலாம் அண்ட் மோஸ்ட் வைரல் சாங் சொல்லலாம் முத்தமலை. அது ஏன் வைரல் இருந்துச்சு, எதுக்கு வைரல் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த ஒன்லைன் ஒன்லி சின்மை நேல் தான். ஸோ அந்த பாடலோட வீடியோஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம அதை ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வீடியோக்கு நம்ம போயிடலாம். பார்ப்போம் த்ரிஷாக்கு வந்து தி வாய்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இந்த விஷுவலுக்காக தான் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனசு என்ன பண்ணியிருக்காரு. அல்லாமா விஷுவல் செம்மையா இருக்கு. த்ரிஷா அழகா இருக்காங்க. நீங்க வெட்டி விடுதுதான் த்ரிஷாக்கு இந்த குரல் சூட் ஆகல. எனக்கு சுத்தமா சூட் ஆகல. வெட்டி விடுது. ஓகே கைஸ், ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவல் சாவடி, சினிமாட்டோகிராஃபி சாவடி, அப்புறம் கோரியோகிராஃபி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி வந்து அந்த ஒரு ஃப்ரேமை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட்டுன்னு லைட் வருது, அங்கே விசுவலாக வருது. அதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறமா எஸ் யூஷுவல் நம்ம மணியத்தனோட அந்த பேக் ஷாட் த்ரிஷாக்கு வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் இன்னும் அந்த த்ரிஷா வந்து இப்படி செய்யும் போது வந்து இன்னொரு விங்ஸ் வர்ற மாதிரி, அவங்களோட பட்டர்ஃப்ளையை காட்டுற மாதிரி அழகா இருக்கு. அதெல்லாமே அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தீயோட குரல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 அழகான ஒரு குரல், அழகான ஒரு பாடல் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த குரலுக்கான ஃபேஸ், அந்த குரலுக்கான அந்த முகம் வந்து த்ரிஷாக்கானது இல்லை. இல்லை த்ரிஷாக்கான அந்த முகம் வந்து இந்த குரல் இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேயா? என்னை பொறுத்தவரை இந்த இடத்துல சின்மை பாடி இருந்தாங்கன்னா உண்மையாலுமே வேற லெவலில் இருந்திருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான்.
நான் முடிஞ்சா அந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி வேணா இந்த வீடியோ கிளிப்பே நான் போட பார்க்குறேன். இல்லைன்னா என்னோட டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபுல் வீடியோ நான் போகிறேன், நீங்கள் பாருங்களேன். மேபி உங்களுக்கு அந்த நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு அப்போ புரியலாம். ஏன்னா கொஞ்சம் லைட்டை வெட்டி விடுறது தான் த்ரிஷாவுக்கு வந்து தி வாய்ஸ் வைக்கும் போது அவங்களுக்கு அது சூட் ஆகலை. ஏன்னா தி படமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சோல்ஃபுல்லாக போடுவாங்க. ரொம்ப அதில் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வழி தெரியும் அந்த மாதிரி இருக்கும். த்ரிஷா அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க தான், ஆனா ஏதோ ஒன்று ஒட்டாத மாதிரியே இருக்கு படத்துல. இந்த பாட்டை இந்த சீனை தூக்குனது நல்லது தான். ஏன்னா மேபி சிங்க் ஆயிருக்காது. ஏன்னா படமே ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அன்சிங்கா இருந்துச்சு. இந்த பாடல் வந்து இன்னொரு அன்சிங்கை வந்து இடம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இல்லை, ஏன்னா ஆல்சோ டூரேஷன் காரதையும் தூக்கியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரை பாரு நல்லா இருந்துச்சு, பட் த்ரிஷா கொஞ்சம் சூட் ஆகலை. இதான் என்னோட இது. பட் த்ரிஷா ரொம்ப அழகா இருக்காங்க. அது ஒன்லி மணிரத்னம் திங்ஸ். அது வந்து அந்த மனசை மட்டும் வந்து எப்படிதான் வந்து அவங்களோட அந்த ஆக்ட்ரஸை காட்டும் போது மட்டும் எப்படிதான் அந்த ஃப்ரேமிங் வைக்கிறாருன்னு தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு. இதே ஆள் தான் வேற படத்துல நிற்கிறாங்க, அதுல வந்து ஏதோ கே அப்படி இப்படி இருக்கும். ஆனா அதே மணிரத்னம் சார் பண்ண மட்டும் அழகா தான் தெரியுறாங்க. இப்போ அது என்ன மேஜிக்னு சொல்ல தெரில. இதெல்லாம் மணிரத்னம் திங்ஸ் தான். ரொம்ப மிஸ் பண்றேன். இது இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமே இந்த படம் அப்படின்ட்டு. வரவா காய்ஸ், எனக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், என் கருத்துக்கள் முறைப்பாடுகள் இருந்தால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ரியாக்ஷன் பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.